ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். யூலா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இறை வார்த்தை பகிர்வுக்கு ஒரு முக்கியமானது நம்ம பார்க்கறோம் இல்லையா? மத்தேயுல 5, 6, 7 இந்த 3 காரியங்களும் மலைப்பொழிவு. இத மட்டும் நம்ம பைபிள்ல ஃபாலோ பண்ணாலே நம்ம கடவுள் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மளால லீட் பண்ண முடியும். எங்க தேவராஜ் ஃபாதர் அடிக்கடி சொல்லுவாரு, என்ன தெரியுமா, ஒரு கிறிஸ்தவம் அப்படின்னா முடிஞ்ச வர விவிலியம் ஃபுல்லா வாசிக்க பாருங்க அப்படின்பாரு. உன்னால அதை வாசிக்க முடியலையா, அட்லீஸ்ட் புதிய ஏற்பாடு மட்டும் வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னுபாங்க. அதுவும் முடியலையா அப்படின்னா புதிய ஏற்பாட்டிலேயே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அட்லீஸ்ட் அதையாவது வாசிச்சு அதன்படி நடக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் முடியலையா மத்தேயு நற்செய்தி 5, 6, 7 அட்லீஸ்ட் இந்த 3 வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் முடியல அப்படின்னா மத்தேயு நற்செய்தியில 5வது அதிகாரத்துல அந்த பேரு பெற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அத வாசிச்சோம்னா அதுல கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாலே நமக்கு மேக்சிமம் கடவுள் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லுவார். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலைப்பொழிவுல ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது. ஏன்னா கடவுளை ஜெபிக்கிறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். இப்போ நம்ம இந்த பிரேயர்ல ஜாயின் பண்ண பின்னாடி இங்க என்ன நடக்குதுன்னா, நமக்கு ஆல்ரெடி நிறைய கத்து கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல போய் எப்படி ஜெபிக்கணும், என்ன காரியத்துக்கு எந்த இறைவார்த்தை யூஸ் பண்ணணும்னு கத்து கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு இப்ப கொஞ்சம் ஈஸியா வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சு பார்க்கலாம், ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு அன்பிய மீட்டிங் இருக்கு, இல்ல ஒரு வீட்டுக்கு போயிட்டோம், ஒரு பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட யாராச்சும் சொன்னா நம்மளால ஜெபம் பண்ண முடிஞ்சிருந்திருக்குமா? தெரியாதுன்னு தான் சொல்லி இருந்திருக்கோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நமக்கு தெரியாது அப்படின்னாலும் கடவுள் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையன்னு சொல்லி நம்ம தந்தைக்கும் மகனுக்கும் அந்த ஜெபத்தை சொன்னாலே இது அடிச்சுக்கிறதுக்கு ஜெபமே கிடையாது. அவ்வளவு வல்லமையான வார்த்தைகள் அடங்கிய ஒரு இறைவார்த்தை அடங்கிய ஒரு ஜெபம் தான் இது. இதுல நிறைய மறை உண்மைகள் இருக்கு. எடுத்தா நமக்கு தெரியும், ஒரு சென்டென்ஸுக்கும் ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம விஷயம் ஷேர் பண்ணலாம், அவ்வளவு இருக்குது. சோ நம்ம இன்னைக்கு 10 நிமிஷம் கொடுத்திருக்காங்களே, அதனால ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்துல இருந்து ஒரு சிறிய ஒரு பகுதி மட்டும் இன்னைக்கு நான் டச் பண்ண விரும்புறேன். அதுல எப்படி ஜெபிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்ததுல நான் எடுத்திருக்கக்கூடிய வார்த்தை, மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை, அதாவது மத்தேயு 6:14, மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். பிராக்கெட்ல போட்டிருக்குது, மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். சூப்பர்ல ஒரு கண்டிஷன் பேர்ல ஒரு பிளஸிங் கொடுத்திருக்கிறாரு. ஆக்சுவலா நான் முன்னாடி எல்லாம் தியானத்துக்கு போறப்ப எனக்கு ஃபாதர் சொல்லி கொடுத்திருக்காங்க, உனக்கு மன்னிப்பு வேணுமா, நீ மன்னிக்கணும், நீ மன்னிச்சா மன்னிப்பு பெறுவ, நீ மன்னிக்கலைனா நீ மன்னிப்பு பெற மாட்ட. இத கேட்கும் போது ஈஸியா இருக்கா? இது நமக்கு ஈஸியா இருக்கா? ஏன்னா நம்ம செஞ்ச விஷயம் சின்னதா இருக்கும், அவங்க செஞ்ச விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும். 3வது ஆள் வெளியில இருந்து கேட்கும் போது சொல்லுவாங்க, நீ மன்னிச்சா நீ மன்னிப்பு பெற. நம்ம அதை யோசிச்சு தியானிச்சு பார்க்கும்போது நான் இதுதானே செஞ்சேன், அவங்க எனக்கு எப்படி அதுவும் இதுவும் சமமாகும், நான் எப்படி இதை மன்னிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பேர்டனா இருந்துச்சு இது மன்னிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். கடவுள்கிட்ட கிருபையினால மன்னிப்பு பத்தி செய்தி எடுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே மன்னிச்சிருந்திருக்கணும். அப்பதான் நான் அந்த செய்தியை கொடுக்கறதுக்கும் தகுதியா இருப்பேன். அந்த செய்தியும் ஆவியானவர் அந்த இடத்துல செயல்படுத்துவாரு. சோ இவ்வளவு நாள் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. கடவுள் கிருபையினால இப்போது நான் கடவுள்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். அதனால என்னாலையும் மன்னிக்க முடிந்தது. சோ அந்த பிளஸ்ஸிங் எனக்கு கிடைச்சதுனால இன்னைக்கு இந்த மன்னிப்பு பற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம ஒரு சிறிய இது பார்க்கலாம். இப்ப கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, நீ மன்னிச்சா மன்னிப்பு பெறுவ அப்படின்ட்டு. இப்போ மன்னிப்பு அப்படின்னா என்ன, நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பிரதர் நிறைய டெபினிஷன் கொடுப்பாரு இல்லையா, இப்ப கனிவுனா என்ன, தாழ்ச்சினா என்ன நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி மன்னிப்பு அப்படின்னா என்ன, நீங்க யாராவது பிரதரோட செய்தி கேட்டிருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம், இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையும் ஷேர் பண்ணலாம். மன்னிப்பு அப்படின்னா என்னது? ஓகே, டைம் மன்னிக்கணும்.
புரியலப்பா. நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு கெடுதல் செய்யும் போது அவங்க நம்ம மனசார அவங்கள மன்னிச்சோம்னா அதுதான் ஒரு மன்னிப்புன்றாங்க. ஓகே. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மன்னிப்பு பற்றி ஒரு சரியான புரிதல் நமக்கு கொடுக்கப்படாததுனாலதான் இன்னைக்கு நம்மளால முழுமையான மனதோட ஒருத்தங்களை மன்னிக்க நம்மளால முடியல. ஏன்னா இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு பையன் தப்பா பைக் ஓட்டிட்டு போறான், அங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான், போலீஸ் பிடிச்சிட்டு போயிருது. அந்த பையனுக்கு பனிஷ்மெண்ட் நிச்சயம். நம்மளோட சட்டத்தின்படி, தமிழ்நாட்டுல கொடுத்திருக்கக்கூடிய சட்டத்தின்படி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அங்க ஏதோ ஒரு டெத் ஆயிடுது, ஒரு பெரிய பாதிப்பு வருது. அந்த பையனுக்கு தண்டனை நிச்சயம் தானே. உண்மையான ஒரு அரசியல் இதுல இருந்துச்சுன்னா அதுல இருந்து அவன் தப்பவே முடியாது. இப்ப இந்த இடத்துல அவங்க அப்பா வந்து சொல்றாரு, என் பையனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய நீங்க எனக்கு கொடுங்க, என் பையனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ தண்டனை தான், வாங்குற ஆள் தான் மாறுது இல்லைங்களா? ஓகேவா? இதுதான் இப்ப எனக்கு எனக்கு ஒருத்தங்க ஒரு துரோகம் செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தண்டனை தந்தை கடவுள் வந்து சொல்லியிருக்காரு. நமக்கு பழைய ஏற்பாட்டுல பார்த்திருக்கிறோம். ஒரு தப்பு செஞ்சா அதுக்கு இன்னும் தண்டனை. நம்ம இணை சட்டம் எண்ணிக்கையில எல்லாம் பாக்குறோம். ஒவ்வொரு தப்புக்கும் அவர் என்னென்ன தண்டனைன்னு நிறைய லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கிறாரு. தந்தை கடவுளுடைய வாயிலிருந்து வந்த அந்த நீதியின் காரியங்களை சொன்னதுதான், அது யாராலுமே மாற்ற முடியாது. சோ ஒரு தவறு செய்யும் போது அதுக்குரிய தண்டனை தான். இப்போ நான் என்னோட தரப்புல செய்த தவறுகளுக்கான தண்டனை நிச்சயம். ஆனா இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து, நீ கொஞ்சம் தள்ளிக்க, உனக்கு தர வேண்டிய தண்டனைய நான் ஏற்றுக்கொண்டு உன்னை ரிலீஸ் பண்றேன். இப்ப தண்டனையும் பெற்றுக்கொண்டாச்சு, நானும் ரிலீஸ் ஆயிட்டேன். இதே மாதிரிதான் நம்ம நினைச்சு பார்ப்போம். எனக்கு ஒருத்தங்க தப்பு செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குரிய தண்டனை உண்மை கொடுக்கணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இதுதான் மன்னிப்புன்றது. இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த நம்பிக்கை துரோகம்ன்ற இடத்துல ஒரு வலி வருது. அந்த வலியை நான் ஏற்றுக்கொண்டு அந்த நபரை நான் ரிலீஸ் செய்கிறேன். ஒரு தவறுக்கான ஒரு பெயின் வருது இல்லையா, அந்த பெயினை, அந்த வலிய நான் ஏற்றுக்கொண்டு தவறு செய்த நபரை நான் ரிலீஸ் செய்கிறேன். இதுதான் மன்னிப்பு. இயேசுனுடைய அவருடைய ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா, நான் டெஃபினிஷன் சொல்றேன், தேவைப்படுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. மன்னிப்புக்கு, ஒருவர் எனக்கு எதிராக துரோகம் செய்யும் போது, ஒருவர் எனக்கு எதிராக துரோகம் செய்யும் போது அவர்களால் ஏற்பட்ட வலியை, ஒருவர் எனக்கு எதிராக துரோகம் செய்யும் போது அவர்களால் எனக்கு ஏற்பட்ட வலியை நான் ஏற்றுக்கொண்டு துரோகம் செய்தவர்களை ரிலீஸ் செய்கிறேன். ஒருவர் எனக்கு எதிராக துரோகம் செய்யும் போது அவர்களால் எனக்கு ஏற்பட்ட வலியை நான் ஏற்றுக்கொண்டு துரோகம் செய்தவர்களை ரிலீஸ் செய்கிறேன். இதுதான் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்த மன்னிப்பு, செய்து கொடுத்த மன்னிப்பு. as like Jesus did. எனக்காக இயேசு செய்த இந்த காரியம் தான் மன்னிப்பு. இப்ப நம்ம இது பாக்குறது ஒண்ணு. இப்ப நம்ம இந்த விவிலியத்துல வாசிச்சோம் இல்லையா, நீ மன்னித்தா நான் மன்னிப்பேன். கடவுள் எவ்வளவு கொடூரமா இதுல காட்டுற மாதிரி இருக்குல்ல, கண்டிஷன் போர்டா, நீ மன்னிச்சாதான் நான் மன்னிப்பேன் அப்படின்ற மாதிரி. நம்ம எப்பவுமே ஒண்ணு நினைச்சுக்கணும், ஜீசஸ் வாழ்ந்த காலத்துல அவர் வந்து நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தாரு. அதாவது பழைய ஏற்பாட்டு கோட்பாடுகளுக்கும் கட்டளைகளுக்கும் உட்பட்டவராக வாழ்ந்தாரு. அவர் இறந்து உயிர்த்த பின்னாடி நம்ம எல்லாரையும் அந்த நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. இப்ப இந்த கட்டளை அவர் கொடுக்கும் போது இன்னும் நமக்கு மீட்பு பெற்று கொடுக்கவில்லை. மீட்பு பெற்று கொடுக்காத சமயத்துலதான் அவர் நமக்கு இந்த கட்டளையை நமக்கு கொடுக்கிறாரு. எப்படி? நீ மன்னிச்சாதான் தந்தை கடவுள் உன்னை மன்னிப்பாரு அப்படின்னு. இப்ப நம்ம இந்த திருமுகங்களுக்கு வரலாம். கொலோசியர் 3வது அதிகாரத்துல 13வது இறை வார்த்தை. இதெல்லாம் டைம் ஆகும்போது டக்குன்னு சொல்லுங்க சிஸ்டர், நான் எனக்கு அந்த டைம் பார்க்க முடியல. மியூட்ல இருக்கீங்க சிஸ்டர்.
நான் சொல்றேன், டைம் ஆகிறப்ப சொல்றேன், நீங்க பண்ணுங்க. ஓகேங்க சிஸ்டர். கொலோசியர் 3:13 வாசிக்கணுமா? ஆமாங்க சிஸ்டர். அது இன்னொருத்தங்க எபேசியர் 4:32 எடுத்துக்கோங்க. எபேசியர் 4:32 ரெண்டும் வாசிக்கலாங்க சிஸ்டர். ஒருவரை ஒருவர் பொறுப்பு கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஏதாவது முறை ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆமென். எபேசியர் 4:32 ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் இப்ப இந்த ரெண்டு இறைவார்த்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மத்தையில கொடுத்திருக்கக்கூடிய மன்னிப்பு என்ன சொல்லுது? நீ மன்னிச்சாதான் நான் மன்னிப்பேன். இங்க சிலுவையில என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாரும் ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டோமா? கேட்கல. நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் நம்மள மன்னிச்சுட்டாரு. இதுதான் கிறிஸ்து கொடுத்த மன்னிப்பு. இங்க இதுல எபேசியர்ல அதுதான் சொல்றாரு. கிறிஸ்து கடவுள், தந்தை கடவுள் கிறிஸ்து வழியாக என்னை மன்னித்தது போல. நான் மன்னிப்பு கேட்கவே இல்லை, ஆனா அவர் என்னை மன்னிச்சுட்டாரு. இதேதான், நமக்கு எதிராக துரோகம் பண்ண ஒருத்தங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். ஆனா கிறிஸ்து என்னை மன்னித்தது மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்களோ கேட்கல, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் அவங்கள மன்னிக்கிறேன். இதுதான் முழுமையான மன்னிப்பு. இங்க என்ன நடக்குதுன்னா, நான் செய்த பாவத்துக்கு என்ன ரிலீஸ் பண்ணிட்டு தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாரு. இதுதான் கிறிஸ்து எனக்கு கொடுத்த மன்னிப்பு. இப்ப இதே மன்னிப்பை நான் இங்க கொடுக்கும் போது இது எனக்கு பேர்டனா இருக்காது, இது எனக்கு சுமையா இருக்காது, இது எனக்கு அழுத்தம் கொடுக்காது. ஏன்னா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு என்ன ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்ப எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையில அவர் செய்த தப்புக்கான வலியை நான் ஏற்றுக்கொண்டு அவரை நான் ரிலீஸ் பண்றேன். இதுதான் கடவுள் கிறிஸ்து வழியாக கொடுத்த மன்னிப்பு. இன்னைக்கு இந்த மன்னிப்பை என்னால பிறருக்கு கொடுக்க முடியுதா? கிறிஸ்து எனக்கு கொடுத்த இந்த மன்னிப்பை என்னால பிறருக்கு கொடுக்க முடியுதான்னு பார்த்தோம்னா, யாருக்கு தெரியுமா முடியும்? இப்போ 2025 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கான நோயை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்துட்டார் இல்லையா? இன்னைக்கு நான் நோயோட இருக்கிறேன். ஏன் நோயோட இருக்கிறேன்? ஏன்னா அவர் சிலுவையில சுமந்து எனக்காக என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்துட்டாருன்றத நான் நம்பினேன்னா இன்னைக்கு என்கிட்ட அந்த நோய் இருக்காது. அப்படிதானா? அவர் எனக்கான நோயை சிலுவையில சுமந்து தீர்த்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு அப்படின்னு யார் ஒருத்தங்க நம்புறாங்களோ அவங்க கிட்ட அவங்க அந்த நோயின் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆகுறாங்க. இதேதான் இன்னைக்கு என்னால ஏன் மன்னிப்பு கொடுக்க முடியல அப்படின்னா, என்னை கடவுள், தந்தை கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக எனக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை அவர் ரிலீஸ் செய்து என்னைய சொந்த பிள்ளையாக மாற்றிட்டாருன்னு யாரு ஒருத்தங்களால விசுவசிக்க முடியுதோ அவங்களால மட்டும்தான் இன்னொருத்தங்களுக்கு அத்தகைய கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை கொடுக்க முடியும். அப்ப நானே கிறிஸ்துவிடம் இருந்து மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன்ன்றது நான் ஃபர்ஸ்ட் விசுவசிக்கணும். எனக்கு வழியாக கிடைத்த மன்னிப்பு, நான் இன்னைக்கு ஆண்டவருடைய சொந்த பிள்ளை, எனக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு கிடையாது. ஏசப்பா என்னோட பனிஷ்மெண்ட் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. அப்ப நான் இன்னைக்கு ரிலீஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு யாரு ஒருத்தங்க நம்புறாங்களோ அவங்களால மட்டும்தான் இன்னொருத்தங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும். அப்ப ஒரு காரியம் கடவுள் நம்மள செய்ய சொல்றாரு அப்படின்னா அதுக்குரிய எல்லா பிளஸ்ஸிங்கும் கொடுப்பாரு, அதுக்குரிய எல்லா ஆற்றலும் நமக்கு பெற்று கொடுத்த பின்னாடிதான் அந்த காரியத்தை அவர் செய்ய சொல்லுவாரு. பேதுரு கேட்கிறாரு இல்லையா, என் சகோதரரை நான் எத்தனை முறை மன்னிக்கணும்ட்டு. அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு? 7:70. இது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. இது அன்லிமிட்டட். அதுக்கு மீனிங் அதுக்கு எண்ட்லெஸ், அதுக்கு இதே கிடையாது. ஒரு நாள்ல 1000 தடவை தப்பு செஞ்சுட்டு வந்துட்டும் மன்னிச்சிருன்னு கேட்டா நம்ம மன்னிக்கணுமா? ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? இவனுக்கு இதேதான் வேலை, இதை செய்ய மன்னிப்பு கேட்க, இப்படிதான் சொல்லுவோம். அப்ப இதேதான் நம்ம நினைச்சு பார்ப்போம். ஒரு பாவ சங்கீர்த்தனத்துல எத்தனை தடவை நம்ம ரிப்பீட் பண்ணிருப்போம். ஜீசஸ் ஒரு நாளாவது என்ன பார்த்து உனக்கு இதேதான் வேலை சொல்ல மாட்டாரு. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்ம கழுவிடுறாரு இல்லையா? அப்போ இதுதான் நான் கடவுள் கொடுத்த மன்னிப்புன்றது. இந்த மன்னிப்பை யாரெல்லாம் சுதந்திரிச்சு கொள்றாங்களோ அவங்கதான் அடுத்தவங்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுக்க முடியும். இது நிறைய இடத்துல ரிலேட் ஆகும். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். திருமணத்துல நமக்கு பிரம்மாணிக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடை நம்ம கொடுக்கறோம் இல்லையா? இத யாரு ஒருத்தங்க பிரம்மாணிக்கமா இருக்க முடியும் அப்படின்னா, அந்த திருமணமாகிய அந்த திருவருட்சாதனத்துல எனக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டது அப்படின்னு யாரு விசுவசிக்கிறாங்களோ அவங்களால கண்டிப்பா பிரம்மாணிக்கமாக இருக்க முடியும்.
இதே போலதான் கடவுள் எனக்கு அந்த மன்னிப்பை பெற்று கொடுத்துட்டாரு, என்ன ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க அந்த மன்னிப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? இனி இதுல நிறைய இருக்கு சிஸ்டர். இன்னைக்கு நான் இவ்வளவுதான் சொல்லிக்கிறேன். சிஸ்டர் டைம் அப்புங்களா? முடிச்சிட்டீங்களா? ஓகே. 10 minutes தான் இருக்கு. இல்ல யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னா நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன். ஆனா இல்ல நீங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். நீங்க ஒரு சின்ன தந்தை ப்ரேயர் பண்ணி முடிங்க. தூய ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல இந்த லிங்க்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா உங்களுடைய கல்வாரி ரத்தத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் வரைக்கும் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்காக, எங்களுக்கு எதிராக செய்த குற்றங்கள் செய்த பல காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்க உங்களிடத்துல வந்து நியாயம் கேட்டிருக்கோம். அப்பா, எனக்கு எதிராக நான் கரெக்டா இருக்கிறேன், ஆனா அவங்க எனக்கு எதிராக இப்படி எல்லாம் தப்பு பண்றாங்களே அப்படின்னு நான் நியாயம் கேட்டிருக்கேன். அப்பா, அப்படி அந்த நியாயம் கேட்ட தருணங்களுக்காக நான் மனவருந்தி நாங்க எல்லாருமே மனவருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஏன்னா நீங்க சிலுவையில பாடுபடும் போது, நீங்க செய்யாத குற்றத்துக்காக எங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்க தந்தை கடவுளத்துல நீங்க நியாயம் கேட்கவே இல்லை ஆண்டவரே. எங்களுக்காக எங்களை ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக அந்த தண்டனையை ஒரு வார்த்தை கூட பேசாம ஏற்றுக்கொண்டீங்கப்பா. அதன் விளைவாக அந்த மன்னிப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. நீங்க பெற்றுக் கொடுத்த மன்னிப்பை நாங்க விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பை, எங்களிடத்துல கொடுத்திருக்கக்கூடிய அந்த மன்னிப்பை விசுவசித்து பெற்றுக்கொண்டு அதுல இருந்து எங்களால பிறரை மன்னிக்க முடியும் அப்படின்னு நாங்க விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க மன்னிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அந்த கிருபை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த உங்களுடைய மேலான அன்பிற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord, sister.